வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆன்மீக தத்துவ நூலோட தமிழ் மொழிபெயர்ப்பு பகுதிகளை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இது உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்த சில மூலங்கள், குறிப்பா ராஜயோகம், அப்புறம் அதோட சேர்ந்த போதனைகள், இதுல இருக்கிற முக்கிய சாராம்சத்தை அது எப்படி நமக்கு பயன்படுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா. நம்ம கிட்ட சுவாமி விவேகானந்தரோட எழுத்துகளோட தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து சில பகுதிகள் இருக்கு. ம். இதுல முன்னுரை இருக்கு, ராஜயோகத்தோட அடிப்படைகள், பத்தஞ்சலி யோக சூத்திரங்களோட சில விளக்கங்கள், அப்புறம் அருளுரைன்னு சில வழிகாட்டல்கள் கூட இருக்கு. சரி. நாம ஒன்னா இந்த பக்கங்களை புரட்டி ராஜயோகம் காட்டுற அந்த சுய உணர்தல் பாதை, அதோட முக்கிய அம்சங்கள், அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் எல்லாத்தையும் ஆழமா அலசலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. முதல்ல இந்த போதனைகளோட மையமான ஒரு கருத்தை பார்க்கலாம். அது என்னன்னா, ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும், அதாவது ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் இயல்பாவே தெய்வீகம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஆமா, அதுதான் அடிப்படை. நம்மளோட புற இயற்கை, அதாவது உடம்பு, புலன்கள், அப்புறம் அக இயற்கை, நம்ம மனசு, எண்ணங்கள், இது ரெண்டையும் அடக்கி ஆள்றது மூலமா உள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்துறது தான் வாழ்க்கையோட நோக்கம்னு இந்த நூல் சொல்லுது. கரெக்ட். இதை எப்படி செய்யறது? செயல் மூலமா, அதாவது கர்மா, இல்ல வழிபாடு, பக்தி, இல்ல மனக்கட்டுப்பாடு, ராஜயோகம், இல்ல தத்துவ ஞானம் மூலமா? ஞானம். இதுல ஒண்ணு இல்ல பலது, இல்ல எல்லாமே கூட இருக்கலாம். இதன் மூலமா அந்த முழுமைய அடைஞ்சு சுதந்திரனா இருக்கிறது தான் உண்மையான மதம்னு சொல்றாங்க. ஆமா, அந்த சுதந்திரம் தான் முக்கியம். மத்தபடி கொள்கைகள், சடங்குகள், நூல்கள் எல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் இல்லையா? நிச்சயமா. முன்னுரையிலேயே யோகம்ங்கிற சொல்லோட பரந்த அர்த்தத்தை விளக்குறாங்க. இது வெறும் உடற்பயிற்சி இல்ல, சாங்கியம், வேதாந்தம் மாதிரி இந்திய தத்துவங்களோட ஆழமா பிணைஞ்சிருக்கு. ஓஹோ. இந்த நூல் குறிப்பா ராஜயோகத்தை மையமா வச்சிருக்கு. அதாவது மனசை கட்டுப்படுத்தி ஆன்ம விடுதலை அடையிற வழி. பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரங்கள் தான் இதுக்கு மூலம். சரி சரி. நூலோட அமைப்பை பத்தியும் ஆசிரியர் சொல்றாரு. முதல் பகுதி நியூயார்க்ல அவர் பேசின சொற்பொழிவுகள். அது கொஞ்சம் ஆரம்ப பயிற்சிகளோட எளிமையான நடையில இருக்கும். ஆரம்பிக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கும். ஆமா. ரெண்டாம் பகுதி பதஞ்சலி சூத்திரங்களோட நேரடி மொழிபெயர்ப்பும் இன்னும் ஆழமான விளக்கங்களும் இருக்கும். அப்போ இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, ஒரு பிராக்டிக்கல் கைட் மாதிரி, பயிற்சி வழிகாட்டி மாதிரி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கறாரு. என்னது? இதுல சொல்ற சில ஆழமான பயிற்சிகள், குறிப்பா பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் செய்யும்போது ஒரு தகுந்த குருவோட நேரடி வழிகாட்டல் அவசியம்னு வலியுறுத்துறாரு. ஆமா, அது முக்கியம். குருட்டுத்தனமா எதையும் நம்பி செய்ய வேண்டியதில்லை. சரியான புரிதலும் வழிகாட்டுதலும் தேவை. இது ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வருது. பொதுவா மதம்னாலே நம்பிக்கை, அதுவும் கேள்வி கேட்காத நம்பிக்கை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா ஆசிரியர் இந்த கருத்தை இங்க கேள்வி கேட்கிறாரு. மதங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கெல்லாம் வெறும் கொள்கைகளும் வார்த்தைகளும் தான் காரணம்னு சொல்றாரு. ஆமா. ஆனா உண்மையான மத அனுபவம், அதாவது கடவுளை நேரடியா உணர்ந்தவங்க, ஆன்மாவோட இயல்பை பார்த்தவங்க, அவங்களோட அனுபவம் வெறும் நம்பிக்கை இல்ல. அது உண்மை. அது ஒரு காலத்துல நடந்துச்சுன்னா அது இப்பவும் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு விஞ்ஞானம்னு சொல்றாரு. ஆமா. விஞ்ஞானம் வார்த்தை இங்க ரொம்ப முக்கியம். எப்படி வானத்தை பார்க்க தொலைநோக்கி வேணுமோ, கெமிஸ்ட்ரிக்கு லேப் வேணுமோ, அத மாதிரி அக உலகத்தை மனசை அறியற இந்த ராஜயோகத்துக்கும் அதுக்கே உரிய முறைகள், கருவிகள் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குமே. இருக்கு. புற உலகத்தை அறிய கருவிகள் வெளியே இருக்கு. ஆனா அக உலகத்தை அறியற கருவி நம்ம மனசுதான். அந்த மனசை ஒருமுகப்படுத்தி கூர்ந்து கவனிக்கிற ஆற்றலை நாம தான் வளர்த்துக்கணும். இது வெறும் புக்க படிக்கிற மாதிரி இல்ல. அதாவது சும்மா தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல, அனுபவம் தான் முக்கியம்னு சொல்றாரா? மிகச் சரியா சொன்னீங்க. மனச பத்தி அதோட உண்மையான இயல்பை நேரடியா அறியாம வெறும் ஏட்டுக்கல்வியை வச்சுக்கிட்டு பேசுறவங்க கிட்டதான் கருத்து வேறுபாடு அதிகம்னு சொல்றாரு. சரி. அப்புறம் யோகத்தை ஏதோ மர்மமான விஷயம், அற்புதம் செய்யற வித்தை அப்படின்னு காட்டுறவங்களையும் கடுமையா திட்டுறாரு. வலிமைதான் வாழ்க்கையோட குறிக்கோள். பலவீனப்படுத்துற எதையும், அது ரகசியமா இருந்தாலும் சரி, தூக்கி எறியுங்கன்னு சொல்றாரு. ஓஹோ. இது ஒரு விஞ்ஞானம். அதனால குருட்டு நம்பிக்கை வேணாம். உங்க அறிவை பயன்படுத்துங்க, பயிற்சி பண்ணுங்க, நீங்களே உண்மைய அனுபவத்துல பாருங்கிறதா அவரோட மெசேஜ். அடுத்ததா பிராணன்கிற கான்செப்டுக்கு வருவோம். இது ரொம்ப அடிப்படைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இது இல்லாம ஒண்ணும் இல்ல.
இது நாம உள்ள இழுக்கிற காத்து மட்டும் இல்ல, நம்ம உடம்புலயும் மனசுலயும் இருக்கிற எல்லா சக்திக்கும் மூலமான உயிராற்றல். அப்படிதானே? ஆமா. பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சக்திகளோட மொத்த உருவம் தான் பிராணன். இத அடக்கி ஆள்றது தான் பிராணாயாமம். பிராணாயாமம். இத விளக்க ஒரு அருமையான கதை சொல்றாரு. கோபுரத்துல சிறை வச்ச மந்திரி ஒருத்தர் அவரோட மனைவி கொண்டு வந்த பொருள் உதவியோட தப்பிக்கிற மாதிரி. சொல்லுங்க. முதல்ல வண்டுல கட்டி அனுப்புன மெல்லிய பட்டு நூல், அப்புறம் கொஞ்சம் தடிமனான நூல், அப்புறம் கயிறு, கடைசியா பெரிய கயிறு. இப்படி படிப்படியா ஏறி தப்பிச்ச மாதிரி முதல்ல மூச்சை கட்டுப்படுத்துறது மூலமா இது அந்த பட்டுநூல் மாதிரி படிப்படியா மனசோட ஆற்றல்கள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கட்டுப்படுத்தி கடைசியா விடுதலை அடையலாம். மூச்சு தான் இங்க ஆரம்ப புள்ளி. ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல உவமை. அச்சா, இந்த மனநல மருத்துவர்கள், நம்பிக்கை மூலமா குணப்படுத்துறவங்க, இவங்க எல்லாம் கூட அறியாம இந்த பிராண சக்தியை தான் கையாள்றாங்களா? ஆசிரியர் அப்படிதான் சொல்றாரு. அவங்களுக்கு இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க செய்யறது என்னன்னா, ஒருத்தரோட பிராணசக்தியை ஒருமுகப்படுத்தி அதை மத்தவங்க மேல செலுத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது தான். ம். யோகி இத தெரிஞ்சு உணர்ந்து செய்றான். மத்தவங்க எதேச்சையா செய்றாங்க. இந்த பிராணனை கட்டுப்படுத்துறது மூலமா உடம்பு, மனசு நோய்களை குணப்படுத்த முடியும். ஏன் மத்தவங்களோட ஆரோக்கியத்தையும் பாதிக்க முடியும்னு சொல்றாரு. நல்லதோ கெட்டதோ இது தொற்றுத்தன்மை உடையது. சரி, மனசோட செயல்பாடுகள் பத்தியும் இங்க பேசுறாங்க இல்லையா? இயல்புணர்ச்சி, பகுத்தறிவு, அதுக்கு மேல ஒரு நிலை அப்படின்னு. ஆமா, 3 நிலைகள். 1 இயல்புணர்ச்சி, இன்ஸ்டிங்க்ட். இது மிருகங்கள் கிட்ட அதிகம் இருக்கும். யோசிக்காம செய்யறது, கொசு கடிச்சா அடிக்கிற மாதிரி. ம். 2 பகுத்தறிவு, ரீசன். இது மனுஷங்க கிட்ட அதிகம். ஆராய்ஞ்சு சிந்திச்சு செய்யறது. ஆனா இதுக்கும் எல்லை இருக்கு. சரி. 3வது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட நிலை, சூப்பர் கான்ஷியஸ். இதுதான் யோகிகளோட நிலை. உள்ளுணர்வுகள், ஞான திருஷ்டி எல்லாம் இந்த நிலையிலிருந்து தான் வருது. இது பகுத்தறிவோட எல்லைக்கு அப்பாலிருந்து வர்றது. ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி திடீர்னு தோன்றி வழிகாட்டும்னு சொல்றாரு. ராஜயோகத்தோட நோக்கம் நம்மள இந்த 3வது நிலைக்கு உயர்த்துறது தான். இந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்துறத பத்தி பேசும்போது ஒரு அழகான உவமையும் சொல்றாரு. கடல் மாதிரி. மிக அருமையான ஊமை அது. எப்படி கடல்ல தெரியற சின்ன குமிழிலிருந்து பெரிய அலை வரைக்கும் எல்லாமே அந்த எல்லையற்ற கடலோட ஒரு பகுதிதானோ, அது மாதிரி ஒவ்வொரு உயிரும் சின்ன அமீபால இருந்து முழுமையடைஞ்ச ஞானி வரைக்கும் அந்த எல்லையற்ற ஆற்றல் கடலோட ஒரு பகுதிதான். சரி. அதிலிருந்து தான் தங்களுக்கு தேவையான ஆற்றலை எடுத்துக்குதுங்க. யோகம்னா இப்படி சிதறி கிடக்கிற நம்ம மன ஆற்றல்கள் எல்லாத்தையும் ஒரே திசையில ஒருமுகப்படுத்தி அந்த எல்லையற்ற ஆற்றலோட நம்மளை இணைக்கிறது தான். மின்சார ஓமையும் சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஒரு பொருள்ல இருக்கிற மூலக்கூறுகளை ஒரே திசையில செலுத்தினா அது சக்தி வாய்ந்த காந்தமா மாறுற மாதிரி மன ஆற்றல்களை ஒருமுகப்படுத்தினா அது அளவற்ற சக்தியை பெறும். அடுத்து நாம அடிக்கடி கேள்விப்படுற குண்டலினி சக்தி, இத பத்தி என்ன சொல்றாங்க? குண்டலினி இது யோக தத்துவப்படி நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில மூலாதாரம்ங்கிற இடத்துல சுருண்டு படுத்திருக்கிற ஒரு பெரிய சக்தி. ஓஹோ. இதுதான் நம்ம கிட்ட ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக ஆற்றல். சாதாரண மனுஷங்க கிட்ட இது தூங்கிட்டு இருக்கு. தியானம், பிராணாயாம பயிற்சிகள் மூலமா இந்த சக்தியை எழுப்பி முதுகெலும்புக்குள்ள ஓடுற சுழுமுனைங்கிற ஒரு நரம்பு பாதை வழியா மேல செலுத்தணும். மேல செலுத்தணுமா? ஆமா. அப்படி அது மேல போகும்போது வழியில இருக்கிற ஒவ்வொரு சக்தி மையங்களையும் சக்கரங்களையும் தாண்டி போகும். ஒவ்வொரு சக்கரத்தை தாக்கும் போதும் மனசுக்கு புது புது அனுபவங்கள், ஆற்றல்கள், கடைசியா புலன்களுக்கு அப்பாற்பட்ட உயர் உணர்வு நிலை சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் கிடைக்கும். இது கனவு, கற்பனையை விட ரொம்ப தீவிரமான உண்மையான அனுபவம்னு சொல்றாரு. ஆனா இந்த சக்தியை கையாள்றதுல ஆபத்துகளும் இருக்கா? குறிப்பா மத்தவங்களை கட்டுப்படுத்துற முயற்சிகள் பத்தி எச்சரிக்கிறாரே. ஆமா, ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறாரு. மனவசியம், அதாவது ஹிப்னோசிஸ் மாதிரி முறைகள் மூலமா மத்தவங்க மனசை அடக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாரு. ஏன்? அது வெறி பிடிச்சு ஓடுற குதிரைய தலையில அடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அடக்கிற மாதிரி. இது அந்த மனசை நிரந்தரமா பலவீனப்படுத்துறோம், சுய கட்டுப்பாட்டை இழக்க வச்சிரும், கடைசியில பைத்தியக்கார நிலைக்கு கூட கொண்டு போயிடும்னு சொல்றாரு. யோகத்தோட நோக்கம் சுய கட்டுப்பாட்டை வளர்க்கிறது, மத்தவங்களால கட்டுப்படுத்தப்படுறதில்ல. பிரத்யாகாரம்னா புலன்கள் அடக்கிறது. அதாவது நம்ம மனசு எப்பவும் வெளியே இருக்கிற விஷயங்களையே பிடிச்சுக்கிட்டு ஓடுதில்ல. கண்ணு ரூபத்தை பாக்குது, காது சத்தத்தை கேக்குது. ஆமா. அந்த ஓட்டத்தை தடுத்து புலன்களை உள்நோக்கி திருப்புறது தான் பிரத்யாகாரம்.
இதுக்கு முத்துச்சிப்பி ஓமையே சொல்றாரு. சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரத்துல விழுற மழைத்துளிய உள்ள வாங்கிக்கிட்டு தன்னோட ஓட்ட நல்லா மூடிக்கிட்டு கடலோட ஆழத்துக்கு போய் அந்த துளிய முத்தா மாத்துற மாதிரி நாமும் உண்மைய நல்ல கருத்துக்களை உள்ள வாங்கிக்கிட்டு மனச வெளியே இருக்கிற பாதிப்புல இருந்து மூடி உள்ள அந்த உண்மைய ஒளிரச் செய்யணும். இதுதான் பிரத்யாகாரம். ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் தாரணை, அது ஒருமுகப்படுத்துறது தானே? சரியா சொன்னீங்க. மனசு அப்படி உள்நோக்கி திருப்பினதுக்கு அப்புறம் அத ஒரே ஒரு பொருள்ல இல்ல கருத்துல நிலைநிறுத்துறது தான் தாரணை. மனசுக்கு இயல்பாவே அலைப்பாயிர குணம் உண்டு. 100 விஷயத்துல ஓடும். அத ஒரே இடத்துல புடிச்சு வைக்கிறது தான் தாரணை. இது தியானத்துக்கு முந்தின படி. இது ஏன் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா வெறும் நிறைய பேருக்கு நிறைய நன்மை அப்படிங்கிற பயன்னோக்கு வாதம், யூட்டிலிட்டேரியனிசம் மட்டும் ஒழுக்கத்துக்கு அடிப்படையா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் ஏன் மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்? ஏன் சுயநலத்துக்காக மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யலாமே? ஆமா, இந்த கேள்வி வரும். இந்த கேள்விகளுக்கு மேலோட்டமா பதில் இல்ல. ஆன்மா, தர்மம், சுயநலமின்மை மாதிரி உயர்ந்த விஷயங்களுக்கு ஆதாரம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த உள்நோக்கிய பயணம், இந்த ஒருமுகப்படுத்தல் தேவைப்படுறது. இதுக்கு ஏதாவது தியான பயிற்சி முறையும் சொல்றாரா? ஒரு முறைய உதாரணமா சொல்றாரு. நம்ம தலைக்கு மேல இதயத்துல ஒரு தாமரப்பூ இருக்கிறதா தியானிக்கலாம். தர்மம், ஒழுக்கம் அதோட மையமாவும், ஞானம் அதோட தண்டாவும், 8 யோக சித்திகள் அனிமா மகிமா அதோட இதழ்களாவும், அந்த சித்திகளையும் துறக்கிற தியாகம் மகரந்த கேசரங்களாவும் இருக்கிறதா பாவிச்சு அந்த தாமரை நடுவுல கடவுளையோ இல்ல ஆன்மாவையோ தியானிக்கலாம். இந்த வழியில போகணும்னா விடாமுயற்சி எவ்ளோ முக்கியம்னு சொல்ல ஒரு கதை வருதே, நாரவரை பத்தி. ஆமா, ரொம்ப அழகான கதை. ஒருத்தர் பல வருஷமா தியானம் பண்ணி உடம்பெல்லாம் புத்து மூடிருச்சு. நாரதர் அவர்கிட்ட வந்து இன்னும் 4 பிறவி கழிச்சுதான் முக்தின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த ஆள் அழுது புலம்புறாரு. பாவம்தான். ஆனா பக்கத்துல மரத்தடியில ஆடிட்டு இருந்த இன்னொருத்தர்கிட்ட நாரதர், நீ இந்த புளிய மரத்துல எவ்வளோ இலை இருக்கோ அவ்வளோ பிறவி எடுக்கணும்னு சொன்னதும் அவர் அப்பாடா இவ்வளோ சீக்கிரமாவான சந்தோஷத்துல குதிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கே. அடுத்த கணமே அவருக்கு முக்தி கிடைக்குது. எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் காத்திருக்க தயாரா இருக்கிற அந்த மன உறுதியும் தீவிரமும் தான் முக்கியங்கிறது தான் கதை சொல்ற விஷயம். சரி, மரணத்துக்கு பின்னாடி ஸ்வர்க்கம் இல்ல முடிவே இல்லாத முன்னேற்றம், இந்த மாதிரி கருத்துக்களை இவர் எப்படி பார்க்கறாரு? அதெல்லாம் அவர் ஏத்துக்கல. கெடுதலே இல்லாத ஸ்வர்க்கம்ங்கிறது வெறும் ஆகாய கோட்டை, கற்பனைன்னு சொல்றாரு. ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. ஒன்ன மட்டும் தனியா பிரிக்க முடியாது. அதே மாதிரி முடிவே இல்லாத முன்னேற்றம்ங்கிறதையும் இயற்கையோட சுழற்சி விதியை காட்டி மறுக்கிறார். எப்படி அண்டபிண்டங்கள்ல இருந்து நட்சத்திரங்கள் தோன்றி அழிஞ்சு திரும்ப அதுக்கே போகுதோ, எப்படி செடி மண்ல இருந்து வளர்ந்து திரும்ப மண்ணுக்கே போகுதோ, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தோற்றமும் முடிவும் உண்டு. மாற்றம் அல்லது மரணம்ங்கிறது தான் இங்க நிச்சயம் சொல்றார். இதை இன்னும் ஆழமா பார்த்தா அறிவு, தர்க்கம், புத்தி இதோட எல்லைக்கு அப்பால தான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு சொல்றார். வெறும் தர்க்கத்தால கடவுளையோ ஆன்மாவையோ அறிய முடியாது. அதுக்கு ஆதாரம்? இதுக்கு ஆதாரமா உலகையே மாத்தின புத்தர், இயேசு மாதிரி தன்னலமற்ற மகாபுருஷர்கள் அவங்களோட அனுபவம் மூலமாவும் அவங்க காட்டின வழி மூலமாவும் இந்த புத்திக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைய முடியும்னு நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்றார். பகுத்தறிவு முக்கியம்தான், ஆனா அது மட்டுமே முழுமையான வழிகாட்டி இல்ல. மனசோட இந்த அலைவாயிர தன்மைய விருத்திகள்னு சொல்றீங்களே, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? விருத்தினா மனசோட அலை இல்ல மாற்றம். மனம்ங்கிறது சித்தம்னு சொல்ற ஒரு விதமான நுட்பமான பொருளால ஆனதுன்னு சொல்றாரு. அது ஒரு ஏரி மாதிரி, அதுல விழற எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாம் அலைகள் மாதிரி. அந்த அலைகள் தான் விருத்திகள். ஓஹோ. திரும்ப அந்த முத்துச்சிப்பி ஓமையே பயன்படுத்தலாம். சிப்பிக்குள்ள போன ஒரு சின்ன பொருள், இதுதான் உண்மை. மேல சிப்பி ஒரு திரவத்தை சுரந்து மூடுது. இது மனசோட செயல்பாடு. அதுதான் முத்தா மாறுது. உலகமா பார்க்கறது அந்த வெளிப்பூச்சத்தான், விருத்தியத்தான், உள்ள இருக்கிற உண்மையே இல்ல. இந்த மன அலைகளை, விருத்திகளை முழுசா அடக்கிறது தான் யோகம்னு பதஞ்சலி சூத்திரம் சொல்லுது. அப்படி அடக்கிறதுக்கு வழிகாட்ட ஒருத்தர் தேவை. உண்மையான வழிகாட்டி, அதாவது ஆப்தன் யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில சோதனைகளை சொல்றாரு. 1, அவர் முற்றிலும் தன்னலமற்றவரா, தூய்மையானவரா இருக்கணும். பணம், பேரு, புகழுக்காக அவர் இதை செய்யக்கூடாது. சரி. 2, அவர் வெறும் சாஸ்திரங்களை படிச்சவரா மட்டும் இல்லாம புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை அனுபவத்துல உணர்ந்தவரா இருக்கணும். 3, அவர் சொல்றது போன காலத்து ஞானிகளோட அனுபவங்களோடையும் மனுஷ அறிவோட பொதுவான உண்மைகளோடையும் முரண்படாம இருக்கணும். 4, அவர் காட்டுற வழி குறிப்பிட்ட ஒருத்தருக்கு மட்டும் இல்லாம முயற்சி பண்ற எல்லாராலையும் சோதிச்சு பார்த்து உணரக்கூடியதா இருக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறம்
சித்துக்கள்னு சொல்ற அற்புத சக்திகளை பெறதுல மயங்கிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு. அது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையா அமையலாம். இந்த பாதையில முன்னேற சில நடைமுறை பயிற்சிகளையும் சொல்றாரு. ஓம் மந்திரம் மாதிரி. ஆமா, பயிற்சியோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறாரு. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை அதோட பொருளை உணர்ந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கிறது தஜ்ஜபஸ்ததர்த்த பாவனம் மனசுல நல்ல பதிவுகளை சம்ஸ்காரங்களை உருவாக்கும்னு சொல்றாரு. இது கெட்ட பதிவுகளை பலவீனப்படுத்தும்னு சொல்றாரு. சரி. ஆரம்பத்துல பயிற்சி செய்யறவங்களுக்கு சந்தேகம் வரலாம். அத போக்க மூக்கு நுனி, நாக்கு நுனி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மனசை குவித்து பயிற்சி செஞ்சா சில நாள்ல தெய்வீகமான வாசனை, ஒலி, சுவை மாதிரி புலன் அனுபவங்கள் ஏற்படலான்னு சொல்றாரு. இது ஒரு நம்பிக்கையை தந்து பயிற்சியை தொடர ஊக்கமளிக்கும். கிரியா யோகம்னு 3 படிகளையும் சொல்றாரு இல்லையா? ஆமா, இது ராஜயோக பயிற்சிக்கு நம்மள தயார்படுத்துற படிகள். 1 தவம், தபஸ், உடம்பையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது, சில விரதங்கள் இருக்கிறது மாதிரி. 2 படிப்பு, சுவாத்தியாயம், ஆன்ம விடுதலைக்கு உதவுற நூல்களை படிக்கிறது, ஓதுறது. ஆனா வெறும் வாத பிரதிவாதங்கள்ல சிக்கிக்காம அன்னப்பறவை தண்ணீரிலிருந்து பாலை மட்டும் பிரிச்செடுக்கிற மாதிரி சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும். சரி. 3 இறைவனிடம் சரணடைதல், ஈஸ்வர பிரணிதானம், எல்லாத்தையும் இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சு பற்று இல்லாம கடமைய செய்யறது. அப்புறம் நம்மளோட துன்பங்களுக்கெல்லாம் மூல காரணமான 5 கிளேஷங்கள் பத்தியும் பதஞ்சலி சொல்றத விளக்குறாரு. அது என்ன? அவை 1 அவித்யா, அறியாமை நிலையற்றதை நிலையானதுனோ அசுத்தமானதை சுத்தமானதுனோ தப்பா புரிஞ்சிக்கிறது. 2 அஸ்மிதா, உடம்பையும் மனசையும் நான்னு நினைக்கிறது. 3 ராகா, சுகம் தர்ற விஷயங்கள்ல வர்ற ஆசை. 4 துவேஷ, துக்கம் தர்ற விஷயங்கள்ல வர்ற வெறுப்பு. 5 அபினிவேஷ, வாழ்வு மேல இருக்கிற பிடிப்பு, மரண பயம். இது பெரிய அறிவாளிகள் கிட்ட கூட இருக்கும். ஆமா, இது இயல்பு தானே. இந்த கிளேஷங்கள் தான் நம்மள கர்ம வினைகள்ல சிக்க வைக்குது. கர்ம வினை பத்தி சுருக்கமா என்ன சொல்றாரு? நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் கர்மா நம்ம மனசுல ஒரு பதிவை, சம்ஸ்காரமை ஏற்படுத்துது. இந்த பதிவுகளோட மொத்தம் தான் நம்ம குணத்தை, எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இந்த வினைகளோட பலன்கள் இந்த பறவையிலையோ இல்ல அடுத்தடுத்த பிறவிகள்லையோ நம்மள வந்து சேரும். ஓஹோ. ரொம்ப தீவிரமான நல்ல இல்ல கெட்ட வினைகள் இந்த பிறவியிலேயே பலன் தரலாம். யோகிகள் தீவிரமான பயிற்சி மூலமா தங்களோட கர்ம வினைகளை இந்த பிறவியிலேயே அனுபவிச்சு தீர்த்து உடம்பையும் தேவ உடம்பா மாத்திக்கிற ஆற்றலை பெற முடியும்னு சாஸ்திரங்கள் சொல்றதா சொல்றாரு. இங்க அடிப்படையான ஒரு தத்துவ வேறுபாட்டையும் புரிஞ்சுக்கணும். புருஷன் மற்றும் பிரகிருதி. சொல்லுங்க. புருஷன்னா ஆன்மா. அது அறிவுமயமானது, எப்பவும் தூய்மையானது, செயல்படாதது, சாட்சியா இருக்கிறது. பிரகிருதிங்கிறது இயற்கை. இது ஜடமானது, 3 குணங்களால சத்வம், ரஜஸ், தமஸ் ஆனது, எப்பவும் மாறிட்டே இருக்கிறது. நம்ம பாக்குற இந்த உலகம் முழுசும் பிரகிருதி தான். சரி, ஆன்மா புருஷன் தூய ஸ்படிகம் மாதிரி. அது பக்கத்துல செவ்வரளி பூவை வச்சா ஸ்படிகம் சிவப்பா தெரியற மாதிரி ஆன்மா பிரகிருதியோட, குறிப்பா புத்திங்கிற அதோட பகுதியோட சேரும்போது இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி தோணுது. உண்மையில ஆன்மா எதனாலையும் பாதிக்கப்படுறதில்ல. ஆன்மாவுக்கு அதோட உண்மை நிலையை உணர்த்துறதான் பிரகிருதியோட நோக்கம். அந்த உண்மையை உணர்ந்ததும் பிரகிருதி ஆன்மா கிட்ட இருந்து விலகிரும். யோகத்தோட 8 அங்கங்கள் பத்தி சொன்னீங்க. அதுல முத 2 இயமம் நியமம் பத்தி. அதுதான் யோகத்தோட அஸ்திவாரம். யமம்னா தவிர்க்க வேண்டியவை, அஹிம்சா, யாருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது. சத்தியம், உண்மை பேசுறது. அஸ்தேயம், திருடாம இருக்கிறது. பிரம்மச்சரியம், புலனடக்கம், குறிப்பா பாலுணர்வு கட்டுப்பாடு. அப்பரிக்கிரகம், தேவைக்கு மேல பொருள் சேர்க்காம இருக்கிறது. சரி. நியமம்? நியமம்னா கடைப்பிடிக்க வேண்டியவை. சௌச்சம், உடல் மன தூய்மை, சந்தோஷம், திருப்தி. தபசு, தவம், கட்டுப்பாடு. சுவாத்தியாயம், நல்ல நூல்களை படிக்கிறது. ஈஸ்வர பிரணிதானம், இறைவன்கிட்ட சரணடையிறது. இந்த ஒழுக்க நெறிகள் இல்லாம யோகத்துல முன்னேற முடியாது. அப்போ கோபம் மாதிரி உணர்வுகள் வந்தா? கோபம் மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதுக்கு நேர்மாறான அன்பு, கருணை மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. கெட்டத நல்லதால ஜெயிக்கணும். இறுதியா அருளுரை அப்புறம் மத்த குறிப்புகள்ல இருந்து சில முக்கிய கருத்துக்களை தொகுத்து பார்க்கலாமா? பார்க்கலாமே. அகங்காரத்தை விடுறது, நான் இல்ல நீயே இறைவன்கிற உணர்வு, பலன்ல பற்றில்லாம வேலை செய்யறது, கிருஷ்ணர் கீதையில சொன்ன மாதிரி அவதார புருஷர்களோட முக்கியத்துவம், ஸ்ரீராமகிருஷ்ணர் மாதிரி வந்து ஆன்மீகத்தை எளிதா தர முடியும். தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டவங்களோட வார்த்தைகளுக்கு இருக்கிற சக்தி, தூய்மையும் மௌனமும் ஆற்றலை தரும். பொய்களையும் மூட நம்பிக்கைகளையும் விடுறது,
தன் பலம் பத்தி பெருமை பேசுற மான், வேடன் சத்தம் கேட்டதும் ஓடுற மாதிரி, சாஸ்திரம் பேசினாலும் சோதனை வரும்போது மூடநம்பிக்கைகள் நம்மள ஆட்டி வைக்கும், நேர்மைக்காக துன்பப்படுறவங்க பாக்கியவான்கள், இந்த மாதிரி பல நடைமுறைக்கு ஏத்த சிந்தனைகள் அங்க இருக்கு. உருவ வழிபாடு பத்தியும் ஒரு கருத்து சொல்றாரு. ஆமா, உருவ வழிபாடு மனுஷ இயல்பு, அதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த உருவத்தை மட்டும் கடவுளா பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவத்தை, பரம்பொருளை வழிபடணும். சரி. வெறும் சிலையை கும்பிடுற மாதிரி சாஸ்திரத்துல சொல்லியிருக்குங்கிறதுக்காக அதோட அர்த்தத்தை ஆராயாம குருட்டுத்தனமா நம்புறது ரொம்ப மோசமான உருவ வழிபாடுன்னு எச்சரிக்கிறாரு. நடைமுறை ஆன்மீகம் பத்தி பேசும்போது தைரியம் மாதிரி குணங்கள் கூட சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறுங்கிறாரே. ஆமா, பீரங்கி முன்னாடி நிக்கிற வீரன் கூட சர்ஜரி கத்திய பார்த்து பயப்படலாம். அதனால யாரையும் சுலபமா இடப்படக்கூடாது. அதே போல விஞ்ஞான கொள்கைகள்ல கூட பலதும் இன்னும் நிரூபிக்கப்படாத வெறும் கோட்பாடுகள் தாங்கிறாரு. பிரம்மச்சரியம் பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இல்லையா? ஆமா, மிக மிக அழுத்தமா வலியுறுத்துறாரு. உடல் நலத்துக்கும் மன வலிமைக்கும் ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் அது அவசியம்னு சொல்றாரு. அதை சரியா கடைபிடிக்க முடியாதவங்க தான் அதை பழிக்கிறாங்கன்னு கடுமையா சொல்றாரு. பக்தி மார்க்கம் பத்தி பேசும்போது துன்பத்தையும் கடவுளோட பிரசாதமா ஏத்துக்கிற ராபியா அம்மையாரோட கதையை சொல்றாரு. மனம் சுதந்திரமானதா, ஃப்ரீவில் அப்படிங்கிற கேள்விக்கு துவைத அத்வைத பார்வைகளை விளக்குறாரு. என்ன சொல்றாரு? மனமோ ஜடப்பொருளோட ஒரு வடிவலிதான். அது விதிகளுக்கு கட்டுப்பட்டது. அதனால அதுக்கு சுதந்திரம் இல்ல. ஆனா ஆன்மா எப்பவும் சுதந்திரமானது. நாம உணர்ற சுதந்திரம் ஆன்மாவோடது தான். உண்மை பொய் பத்தின பார்வை. உண்மையே வெல்லும், பொய் வெல்லாது, சத்தியமேவ ஜெயத்தே. எல்லா மதங்களோட அடிப்படை சாரமும் ஒண்ணுதான். சண்டைகள் எல்லாம் மேலோட்டமான கொள்கைகளால தான் வருது. வெறும் நம்பிக்கையை விட நேரடி அனுபவமே முக்கியம். கடவுள் முன்னொரு காலத்துல ஒருத்தர்கிட்ட பேசினார்னா அவர் ஏன் இப்ப என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கேட்கிற துணிச்சல் வேணும். நாமே அந்த உண்மையை அனுபவிக்க முயற்சி பண்றது தான் உண்மையான மதம். உபநிடதங்கள்ல வர்ற 2 பறவைகள் கதையையும் அழகா விளக்குறாரு. ஆமா, அது என்ன கதை? ஒரே மரத்துல 2 பறவை. ஒன்னு ஜீவாத்மா, மரத்தோட கசப்பான இனிப்பான பழங்களை தின்னு இன்பத் துன்பங்கள்ல உழலுது. இன்னொன்னு பரமாத்மா, எதையும் சாப்பிடாம அமைதியா கம்பீரமா சாட்சியா மேல உட்கார்ந்திருக்கு. பல கசப்பான அனுபவங்களுக்கு அப்புறம் கீழே இருக்கிற பறவை மெல்ல மெல்ல மேல இருக்கிற பறவையை நோக்கி நகர்ந்து அதோட ஒளியில கவரப்பட்டு கடைசியில அதோட ஒண்ணாயிடுது. இதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ற நிலை, நம்ம உண்மை சுரூபத்தை உணர்றது. ஆக இந்த மூலங்கள் வழியா நாம போனதுல ராஜயோகம்ங்கிறது வெறும் கற்பனையோ தத்துவமோ இல்ல, அது மனச ஆராய்ஞ்சி அடக்கி நமக்குள்ள இருக்கிற எல்லையற்ற ஆற்றலை வெளிக்கொண்டு வர உதவுற ஒரு நடைமுறை விஞ்ஞானம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அகமுக கவனம், பிராணாயாமம், தியானம், பற்றின்மை, விடாமுயற்சி, ஒழுக்கம், இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்தோம். இந்த உரையாடல் உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த தெய்வீக தன்மையையும் நீங்க இயல்பாவே சுதந்திரமானவருங்கிறதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கோன்னு நம்புறோம். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. இந்த போதனைகள் அறிவு, தர்க்கம், புத்தி இதோட எல்லைகளுக்கு அப்பால ஒரு அனுபவ நிலை இருக்குன்னு, உண்மையான ஆன்மீக வாழ்க்கை அங்கதான் தொடங்குதுன்னு சொல்லுது. புத்திக்கு அப்பால் தான் இருக்கு. நம்ம அன்றாட பகுத்தறிவு உலகத்தை புறக்கணிக்காம, அதே சமயம் அதோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த விழிப்புணர்வு நிலைகளை நீங்க எப்படி ஆராய்ஞ்சு பார்க்க முயற்சி செய்வீங்க? அந்த சமநிலையை எப்படி எட்டுவீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.